தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது. தங்கம் வந்து நம்ம வீட்டில் வந்து நிரந்தரமாக தங்கவும், அடகு நகை இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம மீட்கவும், நம்மளோட வறுமையிலிருந்து விலகவும், நமக்கு வந்து ரொம்ப பலவீனமாக இருக்கிறது நம்மளோட கடன் பிரச்சனை. அந்த கடன் பிரச்சனை வந்து நமக்கு வந்து குறையவும் ஒரு தெய்வத்தை வந்து நம்ம வழிபடலாம். இந்த தெய்வத்திற்கும் தங்கத்துக்கும் என்ன சம்பந்தம்? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா தங்கங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம அது வந்து அவசர காலத்தில் நமக்கு கை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து. நம்ம அவசரம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம தங்க நகையை தான் அடமானம் வைப்போம். ஆனால் அந்த தங்க நகை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மீட்க முடியாமலே போகும். ஒரு சிலருக்கு தங்கம்ங்கிறதே அவங்ககிட்ட வந்து ஒரு 20 பவுன் 30 பவுன் கூட இருக்கும். ஆனால் அவங்க காதில் கையில் வந்து ஒரு நகை கூட அணிய முடியாத மாதிரி இருக்கும். அத்தகையவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொர்ண ஆகாச பைரவரை வந்து நம்ம வழிபடலாம். அவரை எப்படி வழிபடலாம்ங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். சிஸ்டர் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காலத்தை மாற்றக்கூடிய சக்தி வந்து கால பைரவருக்கு உண்டு. கால பைரவர் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானோட ஒரு அம்சம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கால பைரவர் வந்து உக்கிரமான தெய்வங்கிறதுனால வீட்டில் வச்சு நம்ம வந்து வழிபட மாட்டோம். ஆனால் இந்த சொர்ண ஆகாச பைரவர் பார்த்திங்கன்னா ரொம்ப சாந்தமான முகம், சிரித்த முகத்தோடு இருப்பார். இவரை வந்து தாராளமாக நீங்கள் வந்து வீட்டில் வச்சு சொர்ண ஆகாச பைரவரை வந்து நம்ம வீட்டில் வச்சு வழிபடலாம். சரிங்களா? சொர்ண ஆகாச பைரவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட மடியில் பார்த்திங்கன்னா பைரவி தேவியை அமர வச்சுருப்பார். இன்னொரு கையில் பார்த்தீங்கன்னா தங்க குடம் அணிஞ்ச வந்து அந்த அமுத கலசம் வச்சுட்டு பக்தர்களுக்கு வந்து அருள் புரிவார். ஸோ நம்ம வந்து இவரை வந்து தாராளமாக வீட்டில் வச்சு வந்து நம்ம வழிபடலாம். ஏன்னா சொர்ண ஆகாச பைரவர் கோவிலுங்கிறது பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே இல்லை, ஒரு சில இடத்துல தான் இருக்குது. நம்ம வந்து எல்லா கோயிலுக்குமே வந்து நம்ம போக முடியாது இல்லையா? அந்த சமயத்தில் நம்ம சொர்ண ஆகாச பைரவர் ஃபோட்டோ இருக்கும் பார்த்திங்களா, அதை நம்ம வந்து வீட்டில் வச்சு நம்ம என்ன செய்யலாம்னா வழிபடலாம். இவர் வந்து பார்த்திங்கன்னா குபேரருக்குமே மகாலட்சுமி தேவிக்குமே வந்து செல்வத்தை வந்து அள்ளி கொடுக்கறதுக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு, நிர்ணயிக்கப்பட்டவங்க தான் இந்த குபேரரும் மகாலட்சுமி தேவியும். சரிங்களா? அவருக்கு மேலே இந்த சொர்ண ஆகாச பைரவர். சொர்ண ஆகாச பைரவரை நம்ம வழிபட்டாலே குபேரரையும் மகாலட்சுமியையும் நம்ம வழிபட்ட மாதிரி தான். ஏன்னா அத்தகைய செல்வத்தை வாரி வாரி வழங்கக்கூடியவர். தங்க நகைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா வறுமை பிரச்சனைகள், நம்மளோட பிரச்சனைகளை வந்து நீங்கள் 48 நாள் வந்து நம்ம வந்து நெய் விளக்கு, அதாவது 2 வந்து நெய் விளக்கு தான் ஏற்றணும். 2 நெய் விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நெய் ஊற்றி, நெய் இல்லைன்னா வந்து கடன் தீரணும்னா இலுப்பை எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, இலுப்பை எண்ணெயை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை மாலை 6 to 8 வந்து சந்தியா காலத்தில் வந்து நம்ம என்ன செய்யலாம்னா தீபம் போடலாம். கோவிலில் போயும் வந்து நம்ம தீபம் போடலாம். சொர்ண ஆகாச பைரவர் கோவில் பக்கத்தில் இல்லைன்னா நீங்கள் வீட்டில் வச்ச என்ன செய்யலாம்னா 2 வந்து விளக்கெடுத்து நெய் ஊற்றி அதில் வந்து திரி வந்து தாமரத்தண்டு திரி தான் போடணும். மகாலட்சுமிக்கு உகந்தது தாமரத்தண்டு திரி. இவருக்குமே சொர்ண ஆகாச பைரவருக்குமே தாமரை பூ பிடிக்கும். அதனால் தாமரத்தண்டு திரி போட்டு இல்லைன்னா இலுப்பை எண்ணெய் வச்சு நம்ம என்ன செய்யலாம்னா விளக்கு ஏற்றலாம். நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாயாசம் இனிப்பு வந்து நம்ம கொடுக்கலாம். அப்படி இல்லை என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னாலுமே வெல்லம் வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தேன் வைக்கலாம். நம்மளால் இயன்றளவு நம்மளால் என்ன முடியுமோ அதை வச்சு நம்ம வந்து என்ன செய்யலாம்னா அவரோட மந்திரத்தை ஜெபிச்சு நம்ம என்ன செய்யணும்னா அவரை வந்து வணங்கி வந்தோம்னா நமக்கு கண்டிப்பாக வந்து நம்மளோட பொருளாதார தடை, அதுக்கப்புறம் வந்து நம்ம மீட்க முடியாத நகையை வந்து மீட்கக்கூடிய நமக்கு ஒரு ஆற்றலும் சக்தியும் வந்து இந்த சொர்ண ஆகாச பைரவர் வந்து கொடுப்பாரு. நம்மளோட முயற்சியும் இருக்கணும், கண்டிப்பாக தெய்வ அனுக்கிரகமும் இருக்கணும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா எவ்வளவோ நகை இருக்கும், அவங்களால போட முடியாத அளவுக்கு எதுவுமே இருக்காது. நகை ரொம்ப வச்சுருப்பாங்க, ஆனால் அவங்க போட முடியாத இருக்கும். அந்த மாதிரி தோஷமெல்லாம் இருக்கும். அவங்க எல்லாருமே தாராளமாக இந்த சொர்ண ஆகாச பைரவரை வந்து நம்ம என்ன செய்யலாம்னா வழிபடலாம். என்கிட்ட வீட்லேயும் ஃபோட்டோ இல்லை, எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த சொர்ண ஆகாச பைரவர் இல்லை நீங்கள் நினச்சிங்கன்னா
நம்ம எல்லார் கோவில்லையுமே பார்த்தீங்கன்னா அர்ச்சனை பண்ணுற எல்லார் கோவில்லையுமே பார்த்தீங்கன்னா கால பைரவர் இருப்பார். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் கூட நீங்கள் கால பைரவரை கூட நம்ம என்ன செய்யலாம்னா நீங்கள் வந்து பூஜிச்சுட்டு வரலாம். எல்லாருமே சிவபெருமானோட அம்சம்தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டிலையே சொர்ண பகவான் ஃபோட்டோ வாங்கி கூட நீங்கள் தாராளமாக பூஜை பண்ணலாம். இது வந்து நம்ம அப்படி பூஜை பண்ணுறோம் பார்த்திங்களா, 2 விளக்கு போட்டு செவ்வாய்க்கிழமை கிடையாது, வெள்ளிக்கிழமை, அதுக்கப்புறம் தேய்பிரை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி, இதில் வந்து சாயங்காலம் 6 to 8 சந்தியா காலத்தில் வந்து பூஜை பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து 108 முறை வந்து நம்மளால் எளிமையாக வந்து இந்த மந்திரத்தை வந்து நம்ம சொல்லலாம். இந்த மந்திரம் பார்த்திங்கன்னா ஓம் ஐம் ஸ்வர்ண ஆகாசன பைரவாய நமக. இன்னொருக்கா சொல்கிறேன், எழுதி வைக்கணுனாலுமே வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஷார்ட்ஸ்லையுமே இப்போ போடுறேன், அந்த மந்திரத்தோடையே போடுறேன். அதை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு 108 முறை எளிமையாக நம்ம வந்து சொல்லலாம். ஓம் ஐம் ஸ்வர்ண ஆகாச பைரவாய நமக. இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா நம்ம மனம் உருகி நீங்கள் வேண்டுங்க, கண்டிப்பாக நமக்கு எல்லா தடைகளும் விலகி அந்த அருள் புரிவார், அந்த சொர்ண ஆகாச பைரவர் அருள் புரிவார். நீங்கள் யூடியூப்லேயே வந்து சொர்ண ஆகாச பைரவர் காயத்ரி மந்திரம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சொர்ண ஆகாச பைரவர் அஷ்டகம்னு சொல்லி இருக்குது. அது பிடிஎஃபாகவே உங்களுக்கு வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலும் கிடைக்கும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து ரொம்ப நேரம் வந்து 108 முறை நம்மளால் சொல்ல முடியாது, அதை ஒரு 20 டைமோ 10 டைமோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து சொல்லுவோம். கண்டிப்பாக வந்து இந்த சொர்ண ஆகாச பைரவர் வந்து எல்லாருக்குமே நல்ல வளமும் செல்வ வளமும் கொளிக்கட்டும். தேங்க்யூ சிஸ்டர். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் அந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இதுவுமே எல்லோரும் மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக வந்து நாம் வந்து சாமி மட்டும் கும்பிடணும்னு சொல்லலை, அதோட நம்ம வந்து வேலையும் பார்க்கணும். அந்த வேலை பார்த்ததுக்கு உண்டான பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இறை அருள் இருந்தால் தான் அடுத்தடுத்து நம்ம வந்து மேலே போக முடியும். அது வந்து நிதர்சனமான உண்மை தான், அதை வந்து நம்ம மறுக்கவே முடியாது. தேங்க்யூ சிஸ்டர். வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.